நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பான சட்டமன்ற விவாதத்தில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா பேசிய பதில்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் கேட்டிருக்காரு, திமுக கட்சிக்காரர்களுக்கு சாராய ஆலை இல்லையா, ஏன் திமுக பாராளுமன்ற உறுப்பினருக்கே சாராய ஆலை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதுக்கு அந்த பக்கம் இருந்து, ஏன் உங்களுக்கு லாட்ரி வியாபாரம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, அந்த லாட்ரி வியாபாரம் வித்த காசுல நீங்க 900 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கலையா அப்படின்னு அவர் கேட்க, இல்ல அது உங்க மாமனார் தான் கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அவர் சொல்ல, அது உங்க அப்பா கிட்ட தான் கொடுத்தாரு, நீங்க வீட்டில் போய் கேளுங்க இவர் சொல்ல, இப்படி ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டாரு ஆதவர்ஜுனா. உண்மையிலே நான் லைட்டா ஷேக் ஆயிட்டேன். என்ன அப்படின்னா, எனக்கு எந்த தொழில்களும் கிடையாது, எந்த நிறுவனமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சட்டசபையில் வைத்து சட்டப்பேரவை தலைவர் முன்பு, தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்பு மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கார், எனக்கு எந்த தொழிலும் கிடையாது, நான் எந்த தொழிலும் செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது லாட்ரி குறிப்புக்கிட்ட 900 கோடி ரூபா திமுக எதுக்கு வாங்கினாங்க, அதை யார்கிட்ட கொடுத்தாங்க, எதனால் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி டாபிக், அதையும் பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி திரு ஆதவர்ஜுனா அவர்களுக்கு எந்த தொழிலுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எந்த தொழிலுமே இல்லாத ஆதவர்ஜுனா அவர்கள் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. எனக்கு அந்த வித்தைகளை கொஞ்சம் கற்றுக் கொடுத்தால், என்னை போல இளம் தொழிலதிபர்கள், இளம் ஆண்டர்பிரனர்ஸ் நாங்களும் எந்த தொழிலும் செய்யாமல் இந்த ஒரு 500 கோடி ரூபா 600 கோடி ரூபா சம்பாதிப்பிற்கான வழியை சொன்னால் அவர் தான் சொல்கிறாப்புல, எனக்கு எந்த தொழிலுமே இல்லைங்க அப்படிங்கிறாரு. நான் எந்த தொழிலையும் இல்லை, நான் எந்த தொழிலும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல, நான் எந்த தொழிலையும் இல்லை, நான் எந்த தொழிலும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல, தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, லாட்ரி தொழில் தான் இல்லைன்னு சொன்னாரு, எந்த தொழிலும் இல்லைன்னு சொல்லல. லாட்ரி தொழில் இல்லை, நான் லாட்ரி வியாபாரம் பார்க்கல அப்படிங்கிற மீனிங்ல சொல்ல வந்தாரு. எந்த தொழிலும் இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டுச்சு அப்படின்னு வச்சா கூட, திரு ஆதவர்ஜுனா அவர்கள் தொழிலே பண்ணல, நிறுவனமே இல்லைன்றார்ல. அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஆதவர்ஜுனா அவர்களுடைய நிறுவனம், கிட்டத்தட்ட 3000 பேர் வேலை பார்க்குறான். இன்னைய கணக்குக்கு 3000 பேர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தா, ஒரு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு எவனும் வேலைக்கு வரல. கொத்தனார் சம்பளமே 1000 ரூபாய்ட்டு 30,000 குறைஞ்சி வேலைக்கு ஆள் கிடையாது. சரி 10,000 வச்சுக்கோ, நம்ம அவருக்கு கொஞ்சம் பார்த்து போடுவோம். அவருக்கு 3000 பேருக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா கூட, நான் வருமானத்தெல்லாம் பேசலை, ரெவென்யூலாம் பேசலை, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பேசலை, சம்பளம் மட்டும் 3000 பேர், அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். 3000 பேருக்கு 10,000 ரூபானா 3 கோடி ரூபா ஒரு மாதம். ஆதவர்ஜுனா அந்த ஆஃபீஸுக்கு போனாலும் போனாலும் 3 கோடி ரூபா சம்பளம் போட்டாகணும். 3 கோடி ரூபா சும்மா இருக்கிற எவனுக்காக சம்பளம் போடுவாங்களா? நான் 3 கோடிங்கிறது 10,000 கணக்கு பண்ணியிருக்கேன். 10,000 அந்த கம்பெனியில் எவனுமே வேலைக்கு இல்லை. அந்த அரைஸ் நிறுவனத்தை பற்றி நல்லா தெரியும். அது தமிழ்நாடு முழுக்க இருக்குது. மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட கந்து வட்டிக்கு ரேஞ்சுக்கு 36% மேலே வட்டி கொடுக்கக்கூடிய நிறுவனம். கந்து வட்டிக்கு வழக்கிலே தூக்கலாம், அது வேறு விஷயம். கந்து வட்டி ரேஞ்சுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பலாயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க. அஃபிஷியலாக சொல்லிக்கிறது 3000 பேர். 3000 பேருக்கு 10,000 வச்சா கூட 3 கோடி. 3 கோடி பேர் 3 கோடி ரூபாய்க்கு சம்பளம் மட்டும் போடுறாங்க அப்படின்னா மினிமமாக எத்தனை 1000 கோடிகளை அது கொண்டு வரும்? அது ஒரு பக்கமாக, இந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு பணம் தேவைப்படும்ல. ஆதவர்ஜுனா அவர்கள் எளிய பின்னணின்னு சொன்னாங்க. நம்மளும் விசாரித்து பார்த்தால ஒரு வேலூர் மாவட்டத்தில் ஒரு சாதாரண பின்னணி தான், விவசாய குடும்பம் தான். தாய் இறந்து போகிறாங்க, கல்யாணி அவர்கள், அப்பா மட்டும்தான். அப்போது காஸ்டலில் தான் படிக்கிறாரு. கஷ்டப்பட்ட குடும்ப பின்னணி தான். கஷ்டப்பட்ட ஒருத்தர் முன்னேறக்கூடாதா? முன்னேறலாம் தாராளமாக. ஒரு பெரிய பிளேயர் இவர், ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக இவர் வந்திருக்காரு, ஒரு கோச்சாக இருக்கார் அப்படின்னா அவருடைய முயற்சியில் வந்திருக்காரு அப்படின்னா. இல்லை ஒரு பெரிய ஃபுட்பால் நிறுவனம் ஆரம்பிக்கிறாருங்க, இந்தியா முழுக்க ஒரு பெரிய இதாக இருக்கார் அப்படின்னா கூட அவருடைய முயற்சி வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சல்டன்ட், இதெல்லாம் இவர் ஆரம்பிப்பதற்கு யார் அடித்தளம், என்ன சோர்ஸ் ஆஃப் ரெவின்யூ, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, ஆதவர்ஜுனா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். பேஸ்கெட் பாலில் ஒரு பெரிய பிளேயராக, பெரிய கோச்சாக, அதுக்குன்னு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணி இந்தியா முழுக்க ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்காரு அப்படின்னா
அவருடைய முயற்சியில் வளர்ந்துக்கான்னு சொல்லலாம். சரி, அவர் நிறுவனமே நடத்தக்கூடாதா? நிறுவனம் நடத்தலாம், தப்பே கிடையாது, மாற்றே கிடையாது. அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏது? இப்போ அரைஸ் வச்சுட்டிங்களா, அது அப்படியே வாங்க கட் பண்ணுங்க. நிறுவனமே இல்லை, தொழிலே இல்லைன்னு சொன்னால் ஆதவர்ஜுனாவுக்கு அவர் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் டெய்சி டிசைன்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஆதவர்ஜுனா பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அசன்ட் ரியல்டி வெஞ்சர்ஸ் எல்எல்பி, ஆதவர்ஜுனா பேர். அகம் ரியல்டி வெஞ்சர்ஸ், ஆதவர்ஜுனா, அதாவது ராஜேந்திரன் கல்யாணி ஆதவர்ஜுனா பேரில், ராஜேந்திரன் அப்பா பேர், கல்யாணிங்கிற தாய் பேர், ராஜேந்திரன் கல்யாணி ஆதவர்ஜுனா நடத்தக்கூடிய நிறுவனங்கள். இது இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்குது, அதாவது அவர் ஆரம்பித்தது தான். ஸோ அதுக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது? வாய்ஸ் ஆஃப் காமனுக்கும் அப்புறம் வருவோம். டெய்சி ஆதவர்ஜுனா, இது ஆதவர்ஜுனா அவர்களுடைய அஃபிஷியலான மனைவி, திரு லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மகள். அவங்க நடத்தக்கூடிய அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த அரைஸ் இங்கே அரைஸ் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், டாமினன்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் பிரைவேட் லிமிடெட், டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் எலைட் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் டுவெல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட், மார்டின் ரியல்கான் பிரைவேட் லிமிடெட், டெய்சி மெர்ச்சன்டைஸ் பிரைவேட் லிமிடெட், சார்லஸ் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், டெய்சி டிசைன்ஸ் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிளிட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிளிட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட், வின்ஃபினிட்டி கேமிங் பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிளிட் பில்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட், எக்ஸ்பிளிட் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட், ஜியான் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் எல்எல்பி, எமினன்ட் டுவெல்லர்ஸ் எல்எல்பி, அப்புறம் ஆம்பிசியஸ் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், ப்ளூம் டெவலப்பர்ஸ், ஆம்பிசியஸ் டவுன்ஷிப், எலைட் டெவலப்பர்ஸ், ஒக்கா டவுன்ஷிப், வெஸ்டர்ன் கோ ஏஜென்சிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோ ட்ரேடர்ஸ், வெஸ்டர்ன் கோ டீலர்ஸ், மேக்னட்டிக் ரியல்கான், வெஸ்டர்ன் கோ கேமிங் ட்ரேடர்ஸ், வெஸ்டர்ன் கோ கேமிங் சொல்யூஷன், வெஸ்டர்ன் கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். முருகா இயேசுவே அல்லாவே காரணம் காத்து பார்த்து, இப்படி பல்வேறு நிறுவனங்களை ஆதவர்ஜுனா அவர்களுடைய அஃபிஷியல் மனைவி டெய்சி அவர் வைத்திருக்காங்க. டெய்சி ஆதவர்ஜுனாவுடைய மனைவி, டெய்சி அவர்களுடைய இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? மார்ட்டின் அவர்களுடைய மகளுக்கு மார்ட்டின் அவர்கள் வைத்து கொடுத்த நிறுவனமாக வைத்துக்கொள்வோம். மார்ட்டின் அவர்களுடைய பணம் எந்த பணம்? லாட்ரி பணம். லாட்ரி வியாபாரத்தால் வந்த பணத்தை தான் அவர் பல்வேறு வடிவங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இல்லை அவர் லீகலாக லாட்ரி பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வரி கட்டுறாரு, ஒரு சிறந்த தொழிலதிபர் அப்படிங்கிறலாம் தாண்டி அந்த பணம் லாட்ரி பணம். இப்போ கேள்வி என்ன? நீங்கள் லாட்ரி வியாபாரம் பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ லாட்ரியை நேரடியாக வியாபாரம் பண்ணால் என்ன, லாட்ரி வியாபாரத்தில் வந்த பணத்தில் தொழில் பண்ணால் என்ன? ரெண்டும் ஒன்று தானே. இதை தானே கேள்வி எழுப்புறாங்க. அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணுட்டலங்கிற மாதிரி சட்டசபையில் வைத்து யாராவது தன்னுடைய மாமனார் கொடுத்த பணத்தில் தான் இவர் நிறுவனம் நடத்துகிறாரு, தன் மாமனார் கொடுத்த பணத்தில் தான் இவர் ரேஞ்ச் ரோவர் காரில் போகிறாரு, தன் மாமனார் கொடுத்த பணத்தில் தான் இவர் ஒயிட் பேண்ட்டும் பிளாக் ஷர்ட்டும் போட்டிருக்காரு, அவர் மாமனார் கொடுத்த பணத்தில் தான் இவர் என்னது கூலஸ் வாங்கி மாட்டுறாரு, அவர் மாமனார் வாங்கி கொடுத்த பணத்தில் தான் கையில் பேனா வச்சுக்கிட்டு உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவர் போட்டிருக்கிற ஷூ சாக்ஸில் இருந்து பேண்ட் ஷர்ட்லேருந்து உள்ளே இருக்கிற இன்னர்ஸ்லேருந்து தலை கழிக்கிற டையிலிருந்து எல்லாமே லாட்ரி மார்ட்டின் அவர்கள் கொடுத்த பணம் பணம் பணம். இதை ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து கிறிஸ்தவ பெண்ணி கொண்டவர் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிளை நிறைய நம்புறவர் தான். அவர் வந்து பெரியாருடைய பட்டு கொண்டதாலும் அவர் வந்து கிறிஸ்தவத்தை நம்புறவர் தான். நான் வந்து ஒத்தரவா காசு என்னுடைய மாமனார் திரு லாட்ரி மார்ட்டின் அவர்கள்ட்ட நான் வாங்கினதே கிடையாது என்று சொல்ல முடியுமா? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. யாரு? மச்சான் மாதிரி இருந்தால் மலையேறி புழைக்கலாம் வாங்க, ஆனால் அவருக்கு வச்ச மச்சான் ஆப்படிக்கிற மச்சான் யார்? பாண்டிச்சேரி மச்சான், பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சார்லஸ் மார்ட்டின். உண்மையிலே தங்கம் அது. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்காப்புல. என்னென்னா அவர் பணக்காரராக இருக்க கல்யாணம் முடிக்கல, என் தங்கச்சியை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் பணக்காரே ஆனாப்புல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி நாங்கள் கொடுத்த பணத்தில் தான், எங்கள் அப்பா கொடுத்த பணத்தில் தான் அவர் இந்த மாதிரி பணக்காரனா வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒப்புதல் வாக்கம் கொடுத்துடலாம, இந்த மாதிரி இந்த பணத்திற்காகவே திருமணம் செய்தாருங்கிறதையும் பல தரங்கங்களில் பலவேறு சம்பளம் பேசி அதோடைய பர்சனல் அதெல்லாம் போக விரும்பல. ஆனால் லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்தே இவருக்கு எதிரான கலகக்குரல் கிளம்பி சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பல்வேறு ஊடகங்களில், ஏன்
சாட்டையிலேயே அவருக்கு நேரில் பேட்டி கொடுத்துருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுலேயும் ஆதவர்ஜுனா குறித்து பேசியிருக்காரு. ஆதவர்ஜுனா அவர்கள் பணத்தால் எதையும் வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்ல, அந்த பணம் எந்த பணம்? நான் எந்த தொழிலையும் இல்ல, நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. அவர் திடீர்னு பணக்காரனான கஷ்டப்பட்டு பணக்காரனானு சொல்லுவாரு. அவர் கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சியை கட்டி பணக்காரனானாரு. வேற ஒண்ணுமே அவரு விசிகாக்குள்ள சேர்ந்து விசிகாக்குள்ளே ஒரு விசிகாவை கட்டி, விசிகாவை திருமணம் கட்டுறாங்க, விசிகாக்குள்ள இவர் விசிகா கட்டினாரு. அந்த விசிகா யாருக்கு வேலை பார்த்துச்சுன்னா மரியாதைக்குரிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு வேலை பார்த்துச்சு. தேர்தல் முடிந்த பிறகு மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னாங்க, தேர்தல் நேரத்தில் நம்ம ஆட்கள் யாருமே சரியாக ஒத்துழைக்கலை. 30 ஆண்டு காலமாக உங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்ததுக்காக நான் மனது வருந்துறேன். என்னை யாருமே பின்தொடர, சொன்னதை கேட்கல, கூட்டணிக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னாரு. அதாவது ஆதவர்ஜுனா கட்சியை விட்டு வெளியேறினாரு, ஆனாலும் ஆதவர்ஜுனாவுடைய ஆட்கள் கட்சியை விட்டு வெளியேறலை. அவங்க விசிகால இருந்தாங்க. விசிகால இருந்து கொண்டே விசிகாவையும் விசிகா கூட்டணி சேர்ந்த திமுக கூட்டணியும் வீழ்த்துவதற்கு ஆதவர்ஜுனாவுடைய பணம் வேலை செய்தது என்று மறைமுகமாக அண்ணன் திருமாவளவன் சொன்னார். திமுகவுடைய பல்வேறு தலைவர்களும் அதை பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க, சமூக வலைதளங்கள்லையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்து திமுகவுக்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் வேலை பார்க்க வச்சாரு ஆதவர்ஜுனா. அப்போ பணத்தால் எது ஒன்றையும் சாதிக்க முடியும். இப்போ 900 கோடி பணம் கொடுத்தாரு, 900 கோடி பணம் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றாரு. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாரு, எங்கள் அப்பன் குதிர்க்குள்ளன்னு சொல்ல வர்றாரு. ஐ மீன் என் மாமனார் குதிர்க்குள்ளன்னு சொல்ல வர்றாரு. இவருக்கு அந்த பழமொழி தான் பொருந்தும். 900 கோடி ரூபாயை லாட்ரி மார்ட்டின் திமுக கொடுத்துருக்காரு, அஃபிஷியலாக கொடுத்துருக்காரு, எலெக்ஷன் பாண்டில் கொடுத்துருக்காரு. ஐயா ஓபிஎஸ் கூட சொன்னாங்க, இது ஒன்றும் வருமானத்தை மறைச்சு வந்த பணம் கிடையாது, அவர் ஐடி கட்டியிருக்காரு, ஐடி கட்டின பணம் அவர் அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்குது, அவர் நன்கொடையாக திமுக கொடுத்துருக்காரு, இதோ லஞ்ச பணம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் ஆதவர்ஜுனா சொல்வது இது ஒரு லஞ்ச பணங்கிறாரு. அதாவது லீகலாக ஒயிட்டாக அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட்ட எலெக்ஷன் பாண்டில் வைக்கப்பட்ட 900 கோடி ரூபாய் என்பது லஞ்சம் வாங்குவதற்காக நீங்கள் வாங்கினீங்க, லாட்ரிட்டு இதுக்கு வாங்கினீங்கன்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு ஃபேவருக்காக வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு ஃபேவருக்காக வாங்கியிருக்கானா, ஃபேவருக்காகத்தான் உங்கள் மாமனார் கொடுத்தாரா? ஃபேவருக்காக கொடுத்தார் என்றால் அப்போ கொடுக்கும்போது இருந்தது நீங்கள் என்ன ஃபேவரை பண்ணித்தாருன்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் மாமனார் திமுக கொடுத்துக்க பணம் கொடுத்துக்க வாய்ப்பு கிடையாதுல்ல. அப்போ என்ன ஃபேவரை எதிர்பார்த்து பணத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை சட்டசபையில் கேட்டிருக்கணும். அங்கே கேட்கறதுக்கு சரியான ஆள் இல்லை, அதனால் கேட்கலன்னு உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, அவர் வீட்டில் இருப்பார், அவர்கிட்ட போய் கேளுங்கிறாரு. இப்போ கொடுத்தது நீங்கன்னா எதுக்காக கொடுத்தாங்க? என் மருமகன் இப்போ ஆதவர்ஜுனாவை பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குங்க, அதுக்காக 900 கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? பணத்தை வாங்கிட்டு இவரெல்லாம் ஆக்க முடியாதுன்னு சொல்லி திமுக சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்லி அன்றைக்கே சமூக வலைதளங்களில் பல பேர் பேசினாங்க. அதாவது என் மருமக ஆதவர்ஜுனாவை எப்படியாவது பாராளுமன்றத்துக்கு நீங்கள் திமுக சார்பாக அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் பணத்தை கொடுத்தாரு, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார். ஒரு கட்டத்தில் நம்ம எதுக்கு தனியாக கிடந்து திமுக தான் சீட்டு தரல, நம்மளே ஒரு கட்சியை வாங்குவோம், விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு விசிகாவுக்கு போகிறாப்புல. அங்கேயும் அது நடக்கலை அப்படின்னோடனே இப்போ நம்ம சொல்படி கேட்குற கட்சி எதுன்னு பார்த்தோன்னே இதாண்டா சமக்க சரியான வாய்ப்புன்னு சொல்லி தாவேக்காவுக்கு போயிருக்காரு அப்படின்னும் சமூக வலைதளங்களில் பல பேர் எழுதினாங்க. இப்போ அது உண்மையா? அப்போது அந்த 900 கோடி கொடுக்கப்பட்டது திமுகவில் எம்பியாகவோ இல்லை முக்கிய பொறுப்புக்கோ ஆதவர்ஜுனாவை கொண்டு வருவதற்காகத்தான் ஆதவர்ஜுனா மூலியமாக அழுது அடம்பிடிச்சு அந்த பணம் கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா 900 கோடி கொடுக்கப்பட்ட பிறகு லாட்ரி மார்ட்டினுக்கு திமுக ஏதாவது ஃபேவர் பண்ண மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லாட்ரி மார்ட்டின் அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டில் இந்த லாட்ரி தொழிலோ இல்லை அவர் சார்ந்த தொழிலோ இல்லை, நிறுவனங்களாக இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த நிறுவனங்கள்லாம் லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய பணத்தில் இல்லை அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் கொடுத்த பணத்தில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள், அவர் ஆரம்பித்து வைத்த நிறுவனங்கள், அவருடைய ஆசையினால் நடைபெறக்கூடிய நிறுவனங்கள். ஆனால் நேரடியாக அவர் வைத்திருக்கிற லாட்ரி தொழில் நடைபெறல. அவர் வேற ஒரு சில துறைகளையும் கேட்டாரா, மைன்ஸ் அது மாதிரிலாம் அவர்லாம் வேணான்னு சொல்லிட்டாரா, மைன்ஸ் நான் எடுக்க மாட்டேன், அது வேணாம், கல் மண்ணெலாம் எனக்கு வேணாம், கொடுத்தா லாட்ரி கொடுங்க, லீகலாக கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேணாம்னு சொல்லி அவர் சொன்னதாக சார்லஸ் மார்ட்டின் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்போ எந்த தொழிலுமே இங்கே நடைபெறலை அப்படின்னா அந்த பணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? அவர் திமுக காரரும் கிடையாது, அவர் பிஜேபிக்கும் கொடுத்துருக்காரு, காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, அதுபோல் திமுகவுக்கும் கொடுத்துருக்காரு. திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட இதுக்கான காரணம் ஆதவர்ஜுனாவை ஆக்கத்தானா? அப்போ ஆதவர்ஜுனாக தான் அந்த பணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த பணத்தை வாங்கி கொடுத்தே ஆதவர்ஜுனா தானா? லாட்ரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க.
அப்ப சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவேக்காலக்கூடிய அமைச்சர்கள்ல பல பேர் வந்து தகுதியற்றவர்கள், இவங்கெல்லாம் அமைச்சர்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் லாஜிக் படி, அது தாவேக்காவினுடைய பார்வையில் லாஜிக் படி பார்த்தா புஷி ஆனந்த் வந்து ஒரு 20 வருஷமா விஜயினுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கார். விஜய் அவருடைய ஓடாத படம், ஓடின படம் எல்லாத்துக்கும் ஒரு சுவரொட்டி ஒட்டி, ஒரு பதாக ஒட்டி, அந்த ரசிகர் மன்றத்தை மாற்றி, அதை மக்கள் இயக்கமாக மாற்றி, விஜய் அவர்கள் போராட இடத்துக்கெல்லாம் போய் அவர் ஏதோ உருண்டு புரண்டு இந்த கூட்டத்தை வழிநடத்தணும்னா அதுக்கு மிகப்பெரிய பொறுமையின் திறமை வேணும். அப்படி புஷி ஆனந்த் வழி, ஆனால் புஷி ஆனந்த் தான் கட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ புஷி ஆனந்துடைய தாவேக்காவுங்கிற கட்சி உருவாகுவதற்கும் இல்லை விஜய் மக்கள் இயக்கம் உருவாகும் புஷி ஆனந்துடைய பங்களிப்பு இருக்குது, அவருடைய உழைப்பு இருக்குது. அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியலை, நிர்வாகம் தெரியலை, அவருக்கு பேச தெரியலை, அவரை வந்து கிண்டல் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனால் தாவேக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், நான் சொல்கிறது ஒன்லி தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ, தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் புஷி ஆனந்த் ஒரு அமைச்சராக இருக்காரு அப்படின்னா அதற்கு அவர் உழைச்சிருக்காரு, தாவேக்கால உழைச்சிருக்காரு, அவர் அளவுக்கு உழைச்சிருக்காரு. ஒன்றும் அதுக்கு அவர் ஜல்லிக்கட்டுக்கு போராடி, மொழிப்போருக்கு போராடி அப்படி உழைக்கலை, அந்த உழைப்பு விட்டுருக்கேன். தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து சொல்கிறேன். இப்போ விக்னேஷ் அவர் விஜயினுடைய ரசிகர், கில்லி சரத் விஜயினுடைய ரசிகர், அதே போல் இந்த கமலி, அப்புறம் நம்ம இவங்க பல்லவி, இவங்கெல்லாம் விஜயினுடைய ரசிகர்கள். இந்த கீர்த்தனா அவர்கள் கூட விஜயினுடைய ரசிகை. கீர்த்தனா வந்து ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் விஜயினுடைய ரசிகை. இப்படி விஜயினுடைய ரசிகைகள் பல பேர் வந்து படம் பார்த்து வந்திருக்காங்க. அவங்க யாருக்கும் தகுதி இல்லை, அமைச்சர்களுக்கான தகுதி இல்லை, குவாலிஃபைடு மினிஸ்டர்ஸ் கிடையாது, குவாலிஃபைடு எம்எல்ஏஸ் கிடையாது, குவாலிஃபைடு பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் நான் சொல்வது டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு அமைச்சர் பதவியும் எம்எல்ஏவும் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது ஓகே. ஆனால் விஜயினுடைய ரசிகரா ஆதவர்ஜுனா, விஜய் அவருடைய கொள்கை பிடித்து வந்தாரா, தமிழ்நாட்டில் ஏதாவது புரட்சிகர மாற்றம் உருவாக்கணும் வந்தாரா? எப்படி வந்தார்? 2023க்கு முன்னாடி, ஐ மீன் விசிகால சேர்றதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனாங்கிற கேரக்டர் அதிகபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு 500 பேருக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம். 500 பேருக்கு, அது திமுகவில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மாப்பிள்ளை, திமுகவுடைய இந்த ஐடி விங் குரூப்பு, இவங்களுக்கு ஆதவர்ஜுனாங்கிற கேரக்டர் பேர் தெரிஞ்சிருக்கும். இல்லை அரசியலில் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இந்த ஆதவர்ஜுனாவா ஒரு குரூப் இருக்குது. இந்த சுனில்னு ஒரு கேரக்டர் இருக்குது. பிரசாந்த் கிஷோரோட தமிழ்நாடு முழுக்க தெரியும். இப்போ சுனில் இந்த மாதிரியான ஒரு டீம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 500 பேருக்கு தான் தெரியும். அந்த 500 பேருக்கு மட்டுமே தெரிந்த ஆதவர்ஜுனா 2023 திமுக, அதாவது விசிகால சேரும்போது தான் ஓரளவுக்கு தெரிகிறார். விசிகாலேருந்து விலகி தாவேக்காக்கு போகும்போது தான் அவர் வெளிப்படுறாரு. அப்போது ஆதவர்ஜுனா என்கிற நபருடைய அடையாளம் என்ன? அவர் பெரிய ஒரேட்டருங்க. அவர் பேசினார்னா அப்படி இருக்கும். பெரிய சமூக நீதி போராளி, தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமைகள் குறித்து பெரிய ஆய்வு நிகழ்த்தியிருக்காரு. அவர் பெரிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரும் போராளி. அவர் வந்து பெரிய ஒரு நீரியல் நிபுணர். அவர் பெரிய ஒரு சொல் ஆய்வாளர். அவர் பெரிய வந்து கனிமவள காவலர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் குறுக்கை நெருக்கி நடந்து புலிகளுடைய எண்ணிக்கையை புழுக்க பொருளாம் எண்ணிருக்காப்புல அப்படின்னு தான் இருக்கா? இல்லை பெரிய கடல்வாழ் உயிரினங்கள் குறித்து பெரிய ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்காரு, அதனால் அறியப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக அவர் வந்து பெரிய அளவில் போராடி இருக்காரு அப்படின்றதா இருக்கா? ஒன்றுமே இல்லை. யார்? மார்ட்டின் மருமங்கிறத தாண்டி ஆதவர்ஜுனாவுடைய ஒரு தகுதி சொல்லுங்க பாப்போம். ஒரு தகுதி மார்ட்டின் மருமகன் என்பதை தாண்டி ஆதவர்ஜுனா அவர்களுடைய ஒரு தகுதி என்ன? மார்ட்டின் மருமகன் அவ்வளோதான். அதான் தகுதி. ஆதவர்ஜுனாவை இப்போ கில்லி சரத்தோடு ஒப்பிடும்போது எனக்கு தெரிஞ்சு கில்லி சரத்தை அங்கே நிற்கிறாப்புல. ஏன்னா அவராது கில்லி படத்துலேருந்து அந்த விஜய்க்கு ரசிகராக இருக்காப்புல. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது கூட நியாயம் இருக்குது. டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அலிகேஷன் ஆயிடுச்சு, குற்றச்சாட்டு ஆயிடுச்சு, இந்த மாதிரி வீடியோலாம் வந்துருச்சு, அது வேறு விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் அந்த விஜய் கூடவே கடந்து இப்போ இந்த ரமேஷோட தம்பி இருக்காப்புல அறநிலைத்துறை அமைச்சர், அவரை 2016-14 கடந்து கிடக்காப்புல, 2010 இருக்காப்புல நினைக்கிறேன், அங்கேயே கடந்து உருண்டு பரண்டு இப்போ அமைச்சர் ஆகிட்டாப்புல. அந்த மாதிரி இந்த அமைச்சரானால ஒரு 18-20 பேர் வந்து அப்படியே கிடந்தவங்க, தரையோட தரையாக கிடந்து போஸ்டர் ஒட்டி. சேலம் பார்த்திபன்லாம் வந்து அங்கே சேலத்திலே கிடந்து உருண்டு புரண்டு வந்திருக்காப்புல. பல பேர் திருட்டு விசி விற்றுருக்கான், பல பேர் பிளாக் டிக்கெட் விற்றுருக்காங்க. இப்போ கடைசியாக சீமான் கூட சொன்னார்ல, கோட்டு படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்றுவன் ஜனநாயக படத்துக்கு அமைச்சர் ஆகிட்டாம்னு. அது மாதிரி பல பேர் இருக்காங்க. இந்த பர்வேஸ் கூட சின்ன பகுதி பர்வேஸ் கூட பெர்ஃபார்மன்ஸை பண்ணாலும்
ஏதோ கிளைமாக்ஸில் அர்ஜுன் நடக்கிற மாதிரி அப்படி நடந்து வந்தால் கூட ஏதோ ஒன்று பண்ணியிருக்காப்புல, போஸ்டர் ஓட்டுறது இது பண்ணுறது. அந்த மாதிரி விஜயனுடைய ரசிகனாக அறியப்பட்டவர். விஜயனுடைய ரசிகன் என்கிற ஒரு அடையாளம் அந்த ஊருக்குள்ளே அவர்களுக்கு இருந்திருக்கு. இப்போ தஞ்சாவூர் விஜய் சரவணன், தஞ்சாவூர் விசாரித்து பார்த்தா 20 வருஷமாக விஜய் ரசிகருங்க. அவர் பிறந்ததுலேருந்து விஜய் ரசிகருங்க, அவர் பிறக்கும் போது விஜய் ரசிகருங்க அப்படிங்கிறாங்க. எப்போவுமே விஜய் ரசிகர். விஜய் இப்போ பிறந்த நாளுக்கு விஜய் அவர்களுடைய படம் வந்தால் அவரை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு வருஷம் ஜிஹெச்சில் போய் அன்னதானம்லாம் பண்ணுவாப்புல, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு ஏதோ ஒரு பேர் அடையாளப்பட்டிருக்காங்க. அந்த ஊரில் அடையாளப்பட்டு தான் ஆயிருக்காங்க. ஆனால் இந்த ஆதவர்ஜுனா 2023 3 வருஷத்தில் இந்த 50 அமைச்சர்களில் ஒரு ஆளாக உட்காந்துக்கிட்டு சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஓன்னு கத்தி இவ்வளவு ஆணவம், இவ்வளவு அகந்தை, இவ்வளவு ஈகோ, இவ்வளவு திமிர்த்தனம் யாருக்குமே இருக்கக்கூடாது. அதாவது சந்தானம் சொல்லுவார்ல, இராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம். எனக்கு தெரிஞ்சு புஷியானந்த் வந்து விஜய்க்கு துரோகம் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல. ஆனால் வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் துரோகம் பண்ணுவாரான்னு தெரியல. பல்வேறு அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அமைச்சர் பதவி கிடைச்சா போதும், நம்ம தளபதிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செலவுக்கு சில்லறைக்கு பார்த்துட்டு இருவாங்க. ஆனால் தாவேக்காங்கிற கட்சிக்கு ஒரு பெரிய அவப்பெயர் வருது, இல்லை தாவேக்காங்கிற கட்சிக்கு ஒரு பெரிய சரிவு வருது அப்படின்னா அந்த முதல் சரிவு நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வைத்துக்கொள், அது ஆதவர்ஜுனா என்கிற நபரால் தான் வரும். ஏன்னா குறைந்தபட்ச விசுவாசமோ நன்றி உணர்ச்சியோ இல்லாத ஒரு நபர் என்று இவரை அவருடைய மாப்பிள்ளை, பொண்ணு கட்டின மாப்பிள்ளை சொல்கிறாப்புல. உலகத்தில் யாராவது சொல்லுவானா, மாப்பிள்ளை விட்டு கொடுப்பானா, என்னதான் நம்ம அண்ணன் தம்பி சண்டை இருந்தால் கூட அண்ணன் தம்பி கோச்சிக்குவான், ஆனால் மாப்பிள்ளை மாதிரி விட்டு கொடுக்க மாட்டான். ஏன் தங்கச்சி புருஷன், ஏன் அக்கா புருஷன் யா அப்படின்னு. ஆனால் சொந்த தங்கச்சியினுடைய கணவரை மாப்பிள்ளை விட்டு கொடுக்குறான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் உளவியலாக டிஸ்டர்ப் ஆகிருப்பார் அப்படிங்கிறத வைத்து ஆதவர்ஜுனாங்கிற நபருடைய கேரக்டர் புரிஞ்சுக்கொள்ளலாம். அதனால் ஆதவர்ஜுனா நேற்று சட்டசபையில் பேசி என்பது வடிகட்டிய பொய், சாதாரண வடிகட்டிய பொய் இல்லை, நாய்த்தோல்ல வடிகட்டின பொய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி